LibreOffice Drawவில் லேயர்களின் அடிப்படை மற்றும் பாஸ்வேர்ட் என்கிரிப்ஷன் பிடிஎஃப் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் லேயர்களின் அடிப்படைகளை அறிவோம். மேலும் கற்கப்போவது ஒரு டிராவ் ஃபைல் ஐ பாஸ்வேர்ட் என்கிரிப்ஷன் ஐ பயன்படுத்தி பாதுகாப்பது, அதை பிடிஎஃப் ஆக எக்ஸ்போர்ட் செய்வது. இங்கு நான் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் பதிப்பு 1004 மற்றும் LibreOffice தொகுப்பு பதிப்பு 334. ஃபைல் ரூட் மேப் ஐ திறப்போம். லேயர்கள் என்பவை யாவை? லேயர்கள் என்பவை ஒன்றன் மீது ஒன்று வைக்கப்பட்ட டிரான்ஸ்பரன்ட் ஷீட்கள் போன்றவை. ஒவ்வொரு டிராவ் ஃபைல் க்கும் 3 லேயர்கள் இருக்கும். லேயூட் லேயர் முன்னிருப்பாக காட்டப்படும். இங்குதான் நாம் பெரும்பான்மையான நம் கிராபிக்ஸ் ஐ உருவாக்குகிறோம். பட்டன்கள் மற்றும் பார்ம்கள் போன்ற கன்ட்ரோல் elementகளை சேமிக்க கன்ட்ரோல் லேயர் பயன்படுகிறது. சிக்கலான வரைபடங்களுக்கான டைமென்ஷன் லைன்ஸ் அல்லது மெஷர்மெண்ட் லைன்ஸ் ஐ சித்தரிக்க டைமென்ஷன்ஸ் லேயர் பயன்படுகிறது. உதாரணமாக ஒரு வீட்டின் வரைபடத்தில் சுவர்கள், மின்சார கம்பிகள் போன்றவற்றின் மிக சரியான அளவுகள் இருக்க வேண்டும். வீட்டிலிருந்து பள்ளிக்கான 3 மேப்களை அச்சடிப்போம். அவற்றை மேப் 1, மேப் 2 மற்றும் மேப் 3 என்போம். மேப் 1 அந்த பகுதியின் அனைத்து இடங்களையும் காட்டுகிறது. மேப் 2 ல் இரு லேக்கள், ஸ்டேடியம் மற்றும் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் ஐ தவிர அனைத்து ஆப்ஜெக்ட் களையும் காட்டுவோம். மேப் 3 ல் பார்க் ஐ தவிர அனைத்து ஆப்ஜெக்ட் களையும் காட்டுவோம். இவைகளை காட்ட 3 தனித்தனி மேப்கள் தேவையா? இல்லை, லேயர்களின் உதவியுடன் இதற்கு டிராவ் தீர்வை தருகிறது. இதில் பல லேயர்களின் தகவல்களுடன் ஒரே ஒரு மேப் ஃபைல் இருக்கலாம். டிராவ் பேஜ் ஐ பயன்படுத்தி லேயர்களின் கலவையை அச்சடிக்கவோ பார்க்கவோ செய்யலாம். ரூட் மேப் க்கு சில லேயர்களை சேர்ப்போம். லேயூட் லேயர் ல் க்ளிக் செய்க. ரைட் கிளிக் செய்து இன்சர்ட் லேயர் ஐ தேர்ந்தெடுக்கவும். இன்சர்ட் லேயர் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது. நேம் பீல்ட் ல் லேயர் 4 என டைப் செய்வோம். உங்கள் வரைபடத்திற்கு பொருத்தமான தலைப்பு மற்றும் விவரத்தை சேர்க்கலாம். விசிபிள் மற்றும் பிரிண்டபிள் boxகளை குறியிடுவோம். டயலாக் பாக்ஸ் ஐ மூட ஒக் ஐ கிளிக் செய்க. மீண்டும் லேயூட் லேயர் ஐ கிளிக் செய்க. டிராவ் பேஜ் ல் மேப் ஐ தேர்ந்தெடுத்து அதை அன்குரூப் செய்க. இப்போது லேக்களை தேர்ந்தெடுப்போம். Shift கே ஐ அழுத்திக்கொண்டு ஸ்டேடியம் மற்றும் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் ஐ தேர்ந்தெடுக்கவும். ரைட் கிளிக் செய்து கட் ஐ தேர்ந்தெடுக்கவும். லேயர் 4 லேயர் ஐ தேர்ந்தெடுத்து அவற்றை பேஸ்ட் செய்வோம். லேயூட் லேயர் ல் இருந்த அதே இடங்களிலேயே அவை பேஸ்ட் செய்யப்படுகின்றன. மீண்டும் லேயர் 4 ஐ கிளிக் செய்க. கான்டெக்ஸ்ட் மேனு ஐ காண ரைட் கிளிக் செய்து மாடிஃபை லேயர் ஐ தேர்ந்தெடுக்கவும். மாடிஃபை லேயர் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது. விசிபிள் ஐ குறிநீக்கி ஒக் ல் கிளிக் செய்க. லேயர் 4 ல் ஆப்ஜெக்ட்கள் தெரிவதில்லை. ஆப்ஜெக்ட்கள் அங்கேயேதான் இருக்கின்றன, ஆனால் கண்ணுக்கு தெரிவதில்லை. லேயூட் லேயர் ல் கிளிக் செய்க. tab தெரியவில்லை எனில் லேயூட் லேயர் தெரியும் வரை லெஃப்ட் அரோவ் பட்டன் ஐ அழுத்தவும். நம் மேப் 2 உள்ளது. இதேபோல மேப் 3 ஐயும் உருவாக்கலாம். டியூட்டோரியல் ஐ இடைநிறுத்தி பயிற்சியை செய்யவும். ஹோம் ல் இருந்து ஸ்கூல் கேம்பஸ் க்கு இரு ரூட்களை உருவாக்கவும். ரூட் மேப் டிராவிங் ல் ஒவ்வொரு ரூட் ஐயும் தனித்தனி லேயர் ல் உருவாக்கவும். இதனால் ஒவ்வொன்றிலும் ஒரு ரூட் வருமாறு இரு வெவ்வேறு மேப்களாக அவற்றை அச்சடிக்கலாம். இப்போது ஃபைல் ஐ பிடிஎஃப் ஆக எக்ஸ்போர்ட் செய்ய கற்போம். நம் டிராவ் ஃபைல் ஐ பாஸ்வேர்ட் கொண்டு பாதுகாப்போம். முதலில் டிராவ் ஃபைல் ரூட் மேப் ஐ பிடிஎஃப் ஆக சேமிப்போம். மெயின் மேனு ல் ஃபைல் ஐ தேர்ந்தெடுத்து எக்ஸ்போர்ட் ஏஎஸ் பிடிஎஃப் ல் கிளிக் செய்க. பிடிஎஃப் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது. முதலில் ஜெனரல் ஆப்ஷன்களை அமைப்போம். ஜெனரல் tab ல் கிளிக் செய்க. டிராவ் ஃபைல் ன் அனைத்து பேஜ் களையும் பிடிஎஃப் ஆக மாற்றுவதால் ரங்கே ல் ஆல் ஐ தேர்ந்தெடுக்கவும். இமேஜஸ் ல் ஜெபிஇஜி கம்ப்ரஷன் ஐ தேர்ந்தெடுக்கலாம். இது கம்ப்ரஷன் க்கு பயன்படுத்தப்படும் மிக பொதுவான பார்மேட் ஆகும். இப்போது இனிஷியல் வியூ tab ல் கிளிக் செய்க. டயலாக் பாக்ஸ் ல் காட்டப்படும் முன்னிருப்பு மதிப்புகளை அப்படியே வைப்போம். இப்போது லிங்க்ஸ் tab ல் கிளிக் செய்க. டிராவ் ஃபைல் ல் linkகளை சேர்த்திருக்கலாம். மீண்டும் லிங்க்ஸ் க்கான முன்னிருப்பு மதிப்புகளை அப்படியே வைப்போம்.
இப்போது பிடிஎஃப் டாக்குமென்ட் ஐ பாதுகாக்க பாஸ்வேர்ட் ஐ கொடுப்போம். அதற்கு செக்யூரிட்டி tab ஐ கிளிக் செய்க. செட் ஒப்பன் பாஸ்வேர்ட் பட்டன் ஐ கிளிக் செய்க. செட் ஒப்பன் பாஸ்வேர்ட் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது. பீல்ட் பாஸ்வேர்ட் இல் பைல் ஐ பாதுகாக்க விரும்பும் ஏதேனும் பாஸ்வேர்ட் ஐ டைப் செய்க. புரொடெக்ட்101 என என் பாஸ்வேர்ட் ஐ அமைக்கிறேன். பீல்ட் கன்ஃபர்ம் இல் பாஸ்வேர்ட் புரொடெக்ட்101 ஐ மீண்டும் டைப் செய்து ஒக் ல் கிளிக் செய்க. அடுத்து டாக்குமென்ட் ஐ அச்சடிக்க அல்லது மாற்றம் செய்ய பெர்மிஷன் பாஸ்வேர்ட் ஐ அமைப்போம். செட் பெர்மிஷன் பாஸ்வேர்ட் பட்டன் ஐ கிளிக் செய்க. பீல்ட் பாஸ்வேர்ட் இல் விருப்பமான பாஸ்வேர்ட் ஐ டைப் செய்க. புரொடெக்ட் அகைன் 0 என டைப் செய்கிறேன். பீல்ட் கன்ஃபர்ம் இல் பாஸ்வேர்ட் புரொடெக்ட் அகைன் 0 ஐ மீண்டும் டைப் செய்க. ஒக் ஐ கிளிக் செய்க. பிரின்டிங் மற்றும் சேஞ்சஸ் க்கான permissionகள் இப்போது செயலில் வந்துள்ளன என்பதை காண்க. எப்போதும் பாஸ்வேர்டுகளை குறைந்தது 6 characterகளில் எண்கள் மற்றும் ஸ்பெஷல் characterகளை சேர்த்து அமைப்பது நல்லது. பிரின்டிங் ல் ஆப்ஷன் நோட் பெர்மிட்டட் ஐ தேர்ந்தெடுக்கவும். சரியான பாஸ்வேர்ட் கொடுத்தால் மட்டுமே பிடிஎஃப் அச்சடிக்கப்படும். இல்லையெனில் அதை அச்சடிக்க முடியாது. சேஞ்சஸ் ல் ஆப்ஷன் நோட் பெர்மிட்டட் ஐ தேர்ந்தெடுக்கவும். சரியான பாஸ்வேர்ட் ஐ கொடுத்தால் மட்டுமே பாஸ்வேர்ட் ஐ எடிட் செய்ய முடியும். இல்லையெனில் அதை மாற்ற முடியாது. இப்போது கீழே எக்ஸ்போர்ட் பட்டன் ஐ கிளிக் செய்க. எக்ஸ்போர்ட் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது. லெஃப்ட் பேனல் ல் பிளேஸ் ல் பைல் ஐ சேமிக்க விரும்பும் இடத்தை கிளிக் செய்க. நான் டெஸ்க்டாப் ஐ தேர்ந்தெடுக்கிறேன். பைல் டைப் ல் பிடிஎஃப் போர்ட்டபிள் டாக்குமென்ட் பார்மேட் ஐ கிளிக் செய்க. பின் சேவ் பட்டன் ஐ கிளிக் செய்க. டிராவ் பைல் ஆனது பிடிஎஃப் பைல் ஆக மாற்றப்பட்டு டெஸ்க்டாப் ல் சேமிக்கப்படுகிறது. இப்போது டெஸ்க்டாப் க்கு செல்வோம். டெஸ்க்டாப் ல் ரூட்மேப் பிடிஎஃப் பைல் மீது டபுள் கிளிக் செய்க. Enter பாஸ்வேர்ட் டயலாக் பாக்ஸ் திறக்கிறது. பாஸ்வேர்ட் பீல்ட் இல் தவறான பாஸ்வேர்ட் புரொடெக்ட்111 என டைப் செய்வோம். அன்லாக் டாக்குமென்ட் பட்டன் ஐ கிளிக் செய்க. பாஸ்வேர்ட் பீல்ட் துடைக்கப்பட்டு மீண்டும் பாஸ்வேர்ட் ஐ உள்ளிட சொல்வதை காணலாம். பாஸ்வேர்ட் பீல்ட் இல் சரியான பாஸ்வேர்ட் புரொடெக்ட்101 என டைப் செய்வோம். அன்லாக் டாக்குமென்ட் பட்டன் ஐ கிளிக் செய்க. பிடிஎஃப் பைல் திறக்கப்படுகிறது. ஒரு டிராவ் பைல் ஐ வெற்றிகரமாக பாஸ்வேர்ட் புரொடெக்டட் பிடிஎஃப் ஆக மாற்றியுள்ளோம். இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது. இங்கு நாம் கற்றது லேயர்களின் அடிப்படை, டிராவ் பைல் ஐ பிடிஎஃப் ஆக மாற்றுதல், பிடிஎஃப் என்கிரிப்ஷன் ஐ பயன்படுத்தி அதை பாதுகாத்தல். இங்கே உங்களுக்கான பயிற்சி. ரூட்மேப் பைல் ன் மற்றொரு பிடிஎஃப் ஐ உருவாக்கவும். பிடிஎஃப் டயலாக் பாக்ஸ் ல் இனிஷியல் வியூ தேர்வுகளை மாற்றவும். பின் நடப்பதை கவனிக்கவும். யூசர் இன்டர்ஃபேஸ் க்கான அனைத்து தேர்வுகளையும் சோதிக்கவும். பெர்மிஷன் பாஸ்வேர்டுகளை அமைக்கவும். பிடிஎஃப் ஐ அச்சடிக்கவும். கீழ்காணும் இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும். இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் பற்றி சுருங்க சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லையெனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது. மேலும் தகவல்களுக்கு contact@spoken-tutorial.org க்கு மின்னஞ்சல் எழுதவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ஐசிடி மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. இந்த திட்டம் பற்றிய மேலதிக தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும். http://spoken-tutorial.org/nmeict-intro. இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா. நன்றி.